How are you? How are you? Back to form, huh? Yes, slowly. Super. Hello sir, good morning. How are you sir? I expect பண்ணலையே மார்னிங். இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கு விளையாட்டுத்துறை ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும். கண்டிப்பா விளையாட்டுத்துறைங்கிறது கல்வித்துறை எந்த அளவுக்கு முக்கியமோ விளையாட்டுத்துறை வந்து அதுக்கு சரிசமமா பார்க்கப்படணும். அதுதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய விஷன். சூப்பர் தான். 2 இயர்ஸ் இருக்குமா? 3 years sir. 3 years. 3 இயர்ஸ் ஒன்னு பார்த்தனா குஜராத் பாண்டிச்சேரி ஓகே ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு நிறைய லீக்ஸ் கண்டிப்பா டெய்லி நான் இப்போ வருவேன் என்ன வேணும் சொல்லுங்க ஓகேவா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. No, we're very thankful. Recently they redid our track in the 14 participants. So now I think all over India this is one of the best tracks. Yes, climbing wise. Yes. Anand will say something. track எல்லாமே எங்களுக்கு ரோட் இதுவும் ஓகே Hostel and the circuit. ஆமா சார் எங்களுக்கு 1 hour போகணும் very helpful. 5:30 எங்களுக்கு அந்த circuit ஒரு loop மட்டும் ஒரு 1 hour. Sir, the basketball players have played for the country as well. So now he's going to help us. I know 5 days is not enough. Let me know for 1 month camp or 2 month camp. Definitely will support you. Secretary and MS, everyone with you. Definitely will support any force. The plan 1 month camp. மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் சிறப்பான அமைச்சரவை உடன் எங்களுடைய பணியை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்கின்ற முறையை விட அடிப்படையில் இந்த நேரு ஸ்டேடியத்தில் இதே எஸ்டிஐடியில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருந்த ஒரு பிளேயர் நான். ஸோ அதனால இதுதான் என்னுடைய வீடு. ஸோ மார்னிங் பிரின்சிபல் செக்ரட்டரி அண்ட் எம்எஸ் மார்னிங் நாங்கள் எல்லோரும் இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸோடைய அவங்களுடைய டயட்ஸ் அவங்களுடைய பிராக்டிஸ் அப்புறம் கோச்சஸோட தேவைகள் பிளேயர்ஸோட தேவைகள் இதெல்லாம் வந்து மார்னிங் அவங்களோட வந்து பேசணும். கண்டிப்பா விளையாட்டுத்துறைங்கிறது கல்வித்துறை எந்த அளவுக்கு முக்கியமோ விளையாட்டுத்துறை வந்து அதுக்கு சரிசமமா பார்க்கப்படணும். அதுதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய விஷன். எங்களுடைய விஷனும் அதுதான். அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏன் விளையாட்டுத்துறை வந்து முக்கியம்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமான போதை பழக்க வழக்கங்களும் ட்ரக்ஸ் கல்ச்சரும் மது பழக்கங்களும் அதிகமா இருக்கு. ஒரு முன்னுதாரணமா பாத்தீங்கன்னா பிரேசில்ல வந்து முன்னாடி வந்து ட்ரக்ஸ் கல்ச்சர் அதிகமாச்சு. ஆனா அன்றைக்கு இருந்த அரசு வந்து விளையாட்டுத்துறை வந்து முன்னிலைப்படுத்தினாங்க. வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச்ல நடத்தினாங்க. சோ அப்ப இளைஞர்கள் வந்து தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய உழைப்பையும் விளையாட்டுத்துறையில் அதிகமா போக்கஸ் பண்ணாங்க. பிரேசில் வந்து ஃபுட்பால்ல வந்து வேர்ல்ட் லெவல்ல டாப் கண்ட்ரியா அதுக்கப்புறம் மாறுச்சு. அது மாதிரி ஏழ்மையா இருக்கக்கூடிய நாடுகள்ல விளையாட்டுகள் வந்து இளைஞர்களை மனதை ஒருங்கிணைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். சோ இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கு விளையாட்டுத்துறை ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும். சோ அதனால ஸ்கூல்ஸ்ல இருந்தே ஸ்போர்ட்ஸை வந்து எந்த அளவுக்கு எஜுகேஷனோ அதுக்கு ஈக்குவலா கொண்டு வரணும். விளையாட்டு வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு ஸ்கூல்ஸ்ல இருந்தே அவர்களுக்கு தேவையான இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல், அதாவது முன்னாடி வந்து நம்ம வந்து ஸ்கூல் கேம்ஸ் போக்கஸ் பண்ணிருப்போம், நேஷனல்ஸ் போக்கஸ் பண்ணிருப்போம். ஆனா வந்து நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒலிம்பிக் மெடல் எப்படி வந்து நம்ம வெற்றி பெறணுங்கிற வந்து ஒரு எஜுகேஷன்ஸ் கிடையாது, ஒரு அவேர்னஸ் கிடையாது. நம்மளுடைய குறிக்கோள் ஒரு பெரிய குறிக்கோள் இருந்தாதான் வெற்றி பெற முடியும்.
அமெரிக்கா, ரஷ்யா எல்லாம் பாத்தீங்கன்னா 10 வயசுலயே 8 வயசுலயே ஒலிம்பிக்ஸ்க்கான ஒரு டார்கெட்டை வந்து பிக்ஸ் பண்ணிருவாங்க. ஆனா நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்க்கு ஒலிம்பிக்ஸை பத்தி இன்னும் வந்து ஒரு எஜுகேஷன் சரியா இல்ல. அது எப்படி பங்கு பெறணுங்கிறது தெரியல. இன்னும் ஸ்கூல் கேம்ஸ், நேஷனல் கேம்ஸ் இந்த லெவல்ல தான் நம்மளுடைய டார்கெட்டை வச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக 8 வயசுல இருந்தே ஒலிம்பிக்ஸ் மெடலை வின் பண்ணக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கணும். இந்த 100 வருஷத்துல நம்ம வந்து ஒலிம்பிக்ஸ்ல வந்து மெடல் எடுத்ததே இல்ல. தமிழ்நாட்டுல ஒரு வளர்ந்த மாநிலம், பொருளாதாரத்துல முன்னேறிய மாநிலம் சொல்லியிருக்கோம். ஆனா ஒரு டீம் கேமை தவிர இண்டிவிஜுவலா வந்து இது வரைக்கும் நம்ம வந்து மெடல் எடுத்தது இல்ல. சோ அதுக்கான செயல் திட்டங்களை உடனடியா உருவாக்கணும். ஒடிசால வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸா வந்து பழைய கவர்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப முன்னிலைப்படுத்தினாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ட்ரக்ஸ் அண்ட் போதை பழக்கம் வந்து முற்றிலுமா ஒழிக்கிறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு செயல் திட்டங்களை உருவாக்கி இருக்காரு. அதுல முக்கியமா விளையாட்டு துறையை ஊக்கப்படுத்தினாதான், அதுவும் பள்ளி கல்வியில இருந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போக்கஸ் பண்ணணும். அதுல இருந்து வரும்பொழுது ஒரு மேக்சிமம் 3 to 4 இயர்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா வில்லேஜஸ்லயும் விளையாட்டை போக்கஸ் பண்ணும்போது ட்ரக்ஸ் கல்ச்சரை வந்து ஒழிக்கிறதுக்கும் லிக்கர் கல்ச்சரை ஒழிக்கிறதுக்கும் நடைமுறை சாத்தியம் அதிகமா இருக்கு. அதுக்கான வேலைகளை நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளை ஊக்குவிக்கிறதுல எந்த அளவுக்கு மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கீங்க? ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ், நேஷனல் கேம்ஸ் தாண்டி தமிழ் கலாச்சாரத்துக்கு இருக்கக்கூடிய பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளை எந்த அளவுக்கு ஊக்குவிக்கலாம்? பொதுவா விளையாட்டுங்கிறது எல்லோருக்கும் முக்கியம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஏசியன் கேம்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கேட்டகரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாரம்பரிய விளையாட்டுகள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டு, சிலம்பம், இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. சோ எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்றதுக்கான செயல் திட்டங்களை வந்து உருவாக்குறோம். மாண்புமிகு முதலமைச்சர்கிட்டையும் அதுக்கான டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக விளையாடணும், எல்லாரும் விளையாடணும். ஒரு தமிழ்நாடு வந்து ஒரு ஃபிட்டஸ்ட் ஸ்டேட்டா மாறணும். லிக்கர் கன்சப்ஷன் அதிகமாகி இன்னைக்கு அதிகமான ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அதுக்கான பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 60,000 கோடி நோக்கி போயிட்டு இருக்கு. சோ இத வந்து நம்ம வந்து ரீஹாப் சென்டர்ஸ் வந்து நம்ம திறக்கிறதுங்கிறது ஒரு வழிமுறையா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு 10 வயசு குழந்தைங்கள இருந்து ஸ்போர்ட்ஸ வந்து நம்ம வந்து அறிமுகப்படுத்தி அவங்கள வந்து எஜுகேஷனோட சேர்த்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து குறையும். சோ அதுக்கான பணிகளை நாங்க செய்வோம். கண்டிப்பா பாரம்பரியமான எல்லாத்தையும் நம்ம வந்து போக்கஸ் பண்ணுவோம். ஒரு பெரிய தொடரை வந்து அறிமுகப்படுத்திருந்தாங்க. இந்த முறை இப்போ உங்க ஐடென்டிட்டிக்காக என்ன அடுத்தது பண்ண போறீங்க? ஒரு பெரிய தொடர் வரப்போதா இல்ல என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு மக்கள்? கண்டிப்பா பிரின்சிபல் செக்ரட்டரி MS சார் கிட்ட வந்து டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. குறிப்பாக இப்ப வந்து நம்ம வந்து கண்டிப்பா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல நம்ம வந்து மேட்சஸ் நடத்தணும், எல்லாம் பண்ணணும். ஆனா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல தமிழ்நாட்டுல வந்து இன்னும் இல்ல. இன்னும் நேஷனல் கேம்ஸே வந்து நம்ம வந்து நடத்தாம இருக்கிறோம். இன்டர்நேஷனல் கேம்ஸ் பாத்தீங்கன்னா மேடம் ஜெயலலிதா வந்து 94ல வந்து சாப்பா நடத்தினாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் நடத்தாம இருக்கிறோம். சோ அந்த மாதிரி நம்ம வந்து மெடல் கேம்ஸ் சொல்லக்கூடிய, ஒலிம்பிக் கேம்ஸ் சொல்லக்கூடிய அந்த கேம்ஸுக்கு வந்து நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஈவெண்ட்ஸை நடத்தணும். முக்கியமா நேஷனல் கேம்ஸை வந்து நம்ம நடத்தணும். நேஷனல் கேம்ஸ் வந்து சின்ன சின்ன மாநில உத்தரகாண்ட்லாம் வந்து நடத்திருக்காங்க. கண்டிப்பாக ஒன்றியர்ஸோட சேர்ந்து பேசுவோம். மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஸ்போர்ட்ஸ் சிட்டியோட ஒர்க்கை வந்து நாங்க போக்கஸ் பண்ண போறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து ஜோன்லயும் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல் இருக்கணும். இன்னும் ஒரு 25,000-30,000 பேர் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய ஸ்டேடியம்ஸ் வந்து தமிழ்நாட்டுல இல்ல. இதெல்லாம் வந்து சரி செய்யப்படணும்னு சொல்லிட்டு இப்ப காலைல மார்னிங் டிஸ்கஷன் பண்ணிட்டோம். நாங்க கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சரோட அவரோட டிஸ்கஷன் பண்ணிட்டு அடுத்தடுத்த வேலைகளை வந்து ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்ணுவோம்.